ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கந்தசஷ்டி விரதத்தோட 7வது நாள் முருகன் திருக்கல்யாணம். இது நம்ம வீட்டில் பறித்த பூங்க. இதில் மாலை கட்டி நான் முருகனுக்கு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு ஒரு பெரிய முருகனுக்கு இந்த அரளிப்பூவும் மறிக்குழந்தும் சேர்த்து மாலை கட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்ன முருகனுக்கு சங்குப்பூவும் மறிக்குழந்தும் சேர்த்து மாலை கட்டி போட்டேன். சரி, நம்ம வீட்டில் பூத்த பூவை நம்ம கையால் கட்டி போடுவோம் அப்படின்றது தான் செஞ்சு போட்டிருந்தேன். மற்ற எந்த பூவும் வைக்கல. அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் ஊரில் கோயிலில் சாயந்தரம் 6:30க்கு திருக்கல்யாணம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த நேரத்துக்கு நாங்களும் எங்கள் வீட்டில் முருகனுக்கு நாங்கள் சமையல் செஞ்சது எல்லாத்தையும் படைச்சிட்டு நாங்கள் விரதத்தை முடிச்சுக்கிட்டோம். நீங்களும் உங்களோட விரதத்தை இனிதையும் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன படைச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன படைத்தேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் செஞ்சேன். அதே கருப்பு கவுனி அரிசியில் தயிர் சாதம் செஞ்சேன். அதுக்கப்புறம் வெள்ளை சாதம், தாளித்த உப்பு பருப்பு, அதுக்கப்புறம் காய் பார்த்திங்கன்னா அவரைக்காய் செஞ்சுருந்தேன், கொத்தவரை செஞ்சுருந்தேன், பிரண்டை துவையல் செஞ்சுருந்தேன். இது எல்லாமே பிரண்டை, இந்த பூவு எல்லாமே நம்ம வீட்டில் தோட்டத்துலேருந்து பறிச்சதுங்க. அப்புறம் ரசம் வச்சுருந்தேன். இதெல்லாம் வச்சு நாங்கள் இனியாக தான் எங்களோட விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 நாள் விரதம் சிறப்பாக முடிஞ்சு இன்றைக்கி 7வது நாள் எங்களோட விரதத்தை கம்ப்ளீட் பண்ணோம். நீங்களும் சந்தோஷமாக முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாய் பாய்.